அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். நாளைய தினம் 7/9/2024 அன்று விநாயகர் சதுர்த்தி, கணேஷ் சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க, பிள்ளையார் சதுர்த்தி அப்படின்னு. விநாயக பெருமான் பிறந்த நாள். விநாயகர் அப்படின்னு சொல்லும்போது கலிகாலத்தில் கபி விநாயகா அப்படின்னு சொல்லுவாங்க. கலிகாலத்தில் ஆஞ்சநேயரும் விநாயகரும் சீக்கிரமாக பலன்களை தரக்கூடிய கடவுள். அந்த விதத்தில் விநாயகர் சின்ன குழந்தை வடிவமாக பாவித்து அவருக்கு பூஜைகள் எல்லாம் செய்வாங்க. சிறு குழந்தைகள் அப்படின்னு சொன்னாலே அவர்களுக்கு தின்பண்டங்கள் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும், அதாவது ஸ்நாக்ஸ். இது ரொம்ப பிடிக்கும். அதனால் விநாயகருக்கு கூட கதைகளில் கூட இருக்குது. அதாவது சந்திர தரிசனம் செய்யும்போது சந்திர பகவான் சிரித்ததாக, அதனால தான் சந்திர பகவானை நாம் பார்க்கும்போது நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், அதாவது நாம் செய்யாத ஒன்றை நாம் செய்ததாக நமக்கு அந்த பிரச்சனை என்பது ஏற்படும். விநாயகர் நிறைய பிரசாதங்களை வயிறார சாப்பிட்டுட்டு வயிறு ரொம்ப பெருத்து கை நிறைய பிரசாதங்களை கொண்டு சென்று கொண்டிருக்கும் போது அதை பார்த்து சந்திர பகவான் சிரித்தாராம். இவ்வளவு சாப்பிட்டு கையிலையும் கொண்டு போகிறார் அப்படின்னு. அதற்காகத்தான் அவருக்கு அந்த விதமான சாபம் என்பது. அந்த விதத்தில் விநாயகருக்கு இந்த தின்பண்டங்கள் ரொம்ப பிடிக்கும். அதனால் நாளைய தினம் நாம் விநாயகரை பூஜை செய்யும்போது ரொம்ப எளிமையான கடவுளும் கூட. அதாவது முன்காலங்களில் பஸ் வசதிகள் இருக்காது, ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேணும். அப்போ என்ன செய்யறது? அதனால் என்ன செய்வாங்கன்னா, தெருவோரங்களில் கோமாதா நிறைய இருக்கும் அந்த காலத்தில், கோ சம்பதுகள். அதனால் சாணம் இருக்கும், அதை பிடிச்சிட்டு அப்படியே பிள்ளையார் மாதிரி வச்சுட்டு 4 அருகம்புல்லை பறித்து அவருடைய அந்த பக்கத்தில் வச்சுட்டு, தும்பைப்பூ ரோட்டோரத்துலேயே இருக்கும், அதை பறித்து வச்சுட்டு விநாயகரை அவங்க நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர்களுடைய பிரயாணத்தை துவங்குவார்களாம். இதுக்குத்தான் வழித்துணை விநாயகர் அப்படின்னே கூட பெயர் உண்டு. இந்த மாதிரி ஒரு எளிமையான கடவுள் விநாயகர். அதனால் விநாயகரை நாம் எளிமையான விதத்தில் கூட அவரை வணங்கலாம். ரொம்ப பெருசாக கூட நாம் வணங்கலாம். ரொம்ப பெருசான எப்படி அப்படின்னா, களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை தான் வீட்டிற்கு கொண்டு வருவது சிறந்தது. அவரவர்கள் செய்து கொள்வாங்க. ஆனால் அதற்கென்றே இந்த விநாயகர் சதுர்த்திக்காகவே ஒரு வருடம் முழுவதும் காத்து கொண்டிருந்து வியாபாரத்தை செய்கின்ற அவர்களுக்கும் நாம் துணை புரிந்த மாதிரி இருக்கும். அதனால் அவரிடத்தில் விநாயகரை வாங்கி கொண்டு வீட்டிற்கு விநாயகரை வச்சுட்டு அதற்கு பிறகு தும்பை பூக்களால் மாலை கட்டி போடுவது, வெள்ளெருக்கம் பூவால் மாலை கட்டி போடுவது, அருகம்பில்லால் மாலை கட்டி போடுவது, அருகம்பில்லால் விநாயகருடைய அர்ச்சனையை செய்வது ரொம்ப சிறந்தது. பலவிதமான பிரச்சனைகளுக்கு இந்த அருகம்பில் அர்ச்சனை ரொம்ப பிடிக்கும் விநாயகருக்கு. ஒரு சமயம் அவருக்கு ஜீரணம் ஆகாது இருந்தபோது இந்த அருகம்புல்லை அவர் சாப்பிட்ட பிறகுதான் அவருக்கு அவருடைய அந்த, அதாவது ரொம்ப சாப்பிட்டுட்டு அவருக்கு அதாவது ஒரு அசுரனை சாப்பிட்ட பிறகு ஜீரணமே ஆகலை. ரொம்ப கஷ்டப்பட்ட போது அருகம்பில் சாப்பிட்ட உடனே அவருக்கு ஜீரணம் ஆயிடுச்சு. அதனால் அப்பத்துலேருந்து இந்த அருகம்புல் விநாயகருக்கு பிடித்ததாக மாறிவிட்டு, அதனால் பலவிதமான பிரச்சனைகளை நாம் போக்கிக் கொள்வதற்கு இந்த அருகம்புல் அர்ச்சனை என்பது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்கு பிறகு ஏக விம்சதி பத்திரம் அப்படின்னு பேர். 24 வகையான பத்திரங்களால் விநாயக சதுர்த்தி என்று பூஜை செய்வது சிறப்பு. எல்லா கடவுள்களுக்கும் பூக்களால் பூஜை செய்வாங்க, சில இலைகளால் பூஜை செய்வாங்க. ஆனால் விநாயகருக்கு ஏக விம்சதி பத்திர பூஜை அப்படின்னே பேர். இதற்கு ஒரு தனி சிறப்பே உண்டு. அந்த மாதிரி 24 வகையான அந்த பத்திரங்களை நாம் சேகரித்து விநாயகருக்கு பூஜை செய்வது சிறப்பு. அது என்ன பத்திரம், அதை பற்றி நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். அதனால் விநாயகர் இந்த மாதிரி ரொம்ப எளிமையான கடவுள். அவருக்கு பச்சரிசியில் இட்லி செய்து வைப்பது, மோதக பிரியாயை நமகா, லட்டூக பிரியாயை நமகா, வெள்ளை எள்ளால் லட்டு செய்து வைக்கிறது, மோதகங்களை செய்து வைக்கிறது, பிடிக்கோழ்கட்டையை செய்து வைப்பது, சுண்டல் செய்து வைப்பது, சர்க்கரை பொங்கலை செய்து வைப்பது, இந்த மாதிரி நாம் செய்யலாம். எந்த நேரத்தில் நாளைய தினம் பூஜை பண்ணணும் அப்படின்னா, 10:30 மணிக்கு மேலே நாம் பூஜை செய்வது சிறப்பு. அதாவது நாளைய தினம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை 9:10 ராகு காலம். அதனால் 10:30 மணிக்கு மேலே
நாம் பூஜை செய்வது சிறப்பு. விநாயகர் வாங்கி கொண்டு வருவதற்கு நாளைய தினம் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிக்குள்ளே விநாயகரை வீட்டிற்கு கொண்டு வருவது சிறப்பு. அதாவது விநாயகரை நாம் வாங்கி கொண்டு வரும்போது நல்ல பித்தளை தட்டை அலம்பி மஞ்சள் குங்குமம் வச்சு கொஞ்சம் அரிசி அதில் போட்டுட்டு அதற்கு பிறகு விநாயகரை கொண்டு வாங்க வீட்டிற்கு. ஆரத்தி எடுத்து உள்ளே விநாயகர் அழைச்சிட்டு உள்ளே வைங்க. செருப்பெல்லாம் போட்டுட்டு போகாதீங்க, குளிச்சுட்டு போங்க. இந்த மாதிரி விநாயகரை ஸ்ரத்தையோடு பக்தியோடு கொண்டு வீட்டில் வச்சு பூஜை செய்வது சிறப்பு. சிறு குழந்தைகள் உங்களுடைய பிள்ளைகளை வச்சு விநாயகருக்கு பூஜையெல்லாம் செய்ய வைங்க. 108 தோப்புக்கரணங்களை போட சொல்லுங்கள். இது ரொம்ப சிறந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நாளைய தினம் இந்த நைவேத்தியத்தை வைத்தால் ரொம்ப 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 நன்மை. மேஷ ராசிக்காரங்க நாளைய தினம் காய்ந்த பேரிச்சம்பழத்தை விநாயகருக்கு நைவேத்தியமாக வைப்பது சிறந்தது. ரிஷபராசிக்காரர்கள் லட்டு, அதாவது பைத்தம் பருப்பால் செய்யப்பட்ட லட்டை நைவேத்தியமாக வைக்கணும். மிதுன ராசிக்காரர்கள் கடைகளில் கிடைக்கும் மோத்திச்சூர் லட்டு அப்படின்னு அதை வைப்பது மற்றும் கொய்யாக்காயை நைவேத்தியமாக வைப்பது சிறந்தது. கடக ராசிக்காரர்கள் வெல்லத்தால் செய்யப்பட்ட பாயாசத்தை நைவேத்தியமாக வைப்பது சிறப்பு. சிம்ம ராசிக்காரர்கள் நாளைய தினம் வைக்க வேண்டிய நைவேத்தியம் காய்ந்த பேரிச்சம்பழம் மற்றும் வெல்லத்தை நைவேத்தியமாக வைக்கணும். கன்னி ராசிக்காரர்கள் பைத்தம் பருப்பு லட்டு மற்றும் காய்ந்த திராட்சையை நைவேத்தியமாக வைக்கணும். துலாம் ராசிக்காரர்கள் நாளைய தினம் வாழைப்பழத்தை நைவேத்தியமாக வைத்தாலே போதுமானது. விருச்சிக ராசிக்காரர்கள் நாளைய தினம் காய்ந்த பேரிச்சம்பழத்தை நைவேத்தியமாக வைக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நாளைய தினம் தனுசு ராசிக்காரங்க மஞ்சளில் செய்யப்பட்ட, அதாவது எல்லோ கலரில் செய்யப்பட்ட ஸ்வீட்டை நைவேத்தியமாக வைப்பது ரொம்பவே சிறந்தது. இதோடு சேர்த்து வாழைப்பழத்தையும் அவங்க நைவேத்தியமாக வைப்பது ரொம்பவே சிறந்தது. அடுத்து நாளைய தினம் மகர ராசிக்காரங்க நாளைய தினம் வெள்ளை எள்ளால் செய்யப்பட்ட உருண்டைகளை நைவேத்தியமாக வைப்பது ரொம்பவே சிறந்தது. கும்பராசிக்காரருங்க நாளைய தினம் பால் கோவாவை நைவேத்தியமாக வைப்பது. அடுத்து ஜாஸ்மின் ஆயில் இருக்கு இல்லையா, அந்த ஜாஸ்மின் ஆயிலில் கொஞ்சமாக சிந்தூரம் சேர்த்து கலக்கி விநாயகருக்கு பொட்டு வைப்பது ரொம்பவே சிறந்தது. அடுத்து மீன ராசிக்காரர்கள் நாளைய தினம் பேஷன் லட்டு அப்படின்னு இருக்கும், அதாவது கடல மாவால் செய்யப்பட்ட லட்டுவையும் பாதாம் பருப்பையும் நாளைய தினம் நைவேத்தியமாக வைப்பது சிறந்தது. நீங்கள் செய்கின்ற நைவேத்தியம் இல்லாமல் அந்தந்த ராசிக்காரர்களும் இந்த நைவேத்தியத்தை வைத்தால் விநாயகருடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது கிடைக்கும். அதனால் நாளைய தினம் கண்டிப்பாக இந்த நைவேத்தியம் வைத்தால் வருடம் முழுவதும் உங்களுக்கு விநாயக பெருமானினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது கிடைக்கும். அடுத்து ஒரு அற்புதமான ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.